ஸ்ரீலங்கால அம்சின் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணப்பட்டதால தற்கொலை படி இறந்து போயிட்டாங்க. ராமநாதன் இந்து லேடிஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் அவங்க படிச்சிருக்காங்க. அதே ஸ்கூல்ல சங்கரன்ங்கிற ஒரு ப்ரொஃபஸரால தான் அவங்க வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எந்தவித ஆக்ஷன் எடுக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்தவித ஆக்ஷன் எடுக்கல. சரி, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கூலே மாத்திருக்காங்க. ஆனா அந்த சொசைட்டி என்ன பண்ணிருந்தா திரும்ப 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 அதே விஷயத்த பேசி கிட்டத்தட்ட ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி, நீ தான் தப்பு பண்ணிருக்கோம், ஓ மேலாம் தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அது மூலமா ஒரு டியூஷன் ப்ரொஃபஸருமே வந்து இதே மாதிரி சொல்லி அவங்க டியூஷன் விட்டு விலக்கிருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மென்டல் பிரஷர் தாங்க முடியாம அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஜஸ்டிஸ் கேட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லா. இதுல என்னென்ன ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கேயோ தானே நடக்குதுன்னு. எல்லா இடத்துலயுமே நடக்குது. வேலைக்கு போற இடத்துல, படிக்க போற இடத்துல, வெளியில போற இடத்துல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சகிச்சுக்கிட்டு சரி போ, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் இதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. அப்படி எதுக்குற ஒரு சில குரல் வலைகளையும் நெரிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா இது தொடர்ந்து நடக்கும். யாருமே எதிர்த்து குரல் கொடுக்கவே மாட்டாங்க.